ஹே டியூட்ஸ், வெல்கம் டு ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம விளாட போகிறது ஹலோ நெய்பர் ஆக்ட் 1. இன்றைக்கி கேம் பிளே பார்த்துடலாம். ஹலோ நெய்பர் ஆக்ட் 1 அப்படின்னா பார்ட் 1ன்னு அர்த்தம். சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் ஒன்று பண்ணி விடுங்க. இந்த கேம் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி 4-6 தாட்டி விளாண்டுக்கிறேன், 10 தாட்டி கூட விளாண்டுக்கிறேன், முடிச்சே விட்டேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகம், அதனால் நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். 10 நிமிஷத்தில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆக்ட் 1 இது தான். சரி, இது வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். டான் 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 அண்ணா ஹாலிவுடே பந்து வருது. இப்போ வந்துட்டு ஒருத்தன் ஓடி வரான். அட தொப்பி கண்டுக்க போகுதுடா. எட்டி உதச்சிட்டேன். ஏன்டா லூஸ் பையா, அத்தான் பந்து எடுக்க வர, மறுபடியும் எட்டி உதச்சி அமுச்சு வர கிறுக்கனாடா நீ. சரி, ஓடு ஓடு ஓடு. நாம தான் இப்போ அவன் நம்மளை பற்றி கிறுக்குன்னு சொல்லிக்கிட்டேனே. யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். சரி, இது என்னது? ஸ்விம்மிங். அதே 2 பேர் நீச்சல் அடிக்கிறாங்களே, அதெல்லாம் ஏன்டா ஃபோனில் போட்டு வச்சுக்கிறீங்க? ஃபோனில் ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ணி போட்டு வச்சுக்கிறாங்க நியூஸ் பேப்பரில். அடப்பாங்களா டுபாக்கூருங்களா. இத்தான் ஹலோ நெய்பர் வீடு. பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மியூசிக் கேட்டுச்சுன்னா நினச்சிக்கோங்க, ஏன்னா இங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது, பாட்டு ஓடுது. சரி, இப்போ வந்துட்டு அந்த சீனை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது வந்துட்டு இங்கே ஒருத்தன் கத்திகிட்டு இருப்பான், ஹலோ நெய்பர்கிட்ட மாட்டிக்கிட்டு. அதை பார்க்க போவோம், நம்மளை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த மாட்டினால அவனை வந்து உள்ளே போட்டு சாத்திட்டான். அதை நம்ம பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம வந்து அவனை காப்பாற்ற போகிறோம். சரி, அத்தான் இந்த ஆக்ட் 1 ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? அத்தை கிட்ட அக்தி பிக்ராம் பாம். சரி, ஓடு 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 ராஜா, நீ ஓடு ராஜா. தான் நம்ம ஓடு. டேய், இதெல்லாம் எதுக்குடா நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? எனக்கு தெரியாதாடா, ஏன்டா போய் அப்படி பண்ணுற? டே அட்டாங். வீடியோ அட்ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணு. அதுக்கப்புறம் டியூட்ஸ், நம்ம சேனலில் 80 சப்ஸ்கிரைபர் இருந்தோம், இப்போ 79 வந்துருச்சு, 79. அதை குறையுது, ஏன்னு தெரில. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஆனால் அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஒரு மாரி இருக்குது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஆர் ஆஃப் அனிமிஸ் தமிழ். சரி, என்ன குப்பை தட்டிடே, இதே. சரி, போகலாம். ரைட். அடா, பேக்ரவுண்டில் வேறு மியூசிக் போட்டுகிட்டே இருக்கிறாங்கடா. ஹலோ நெய்பர், வணக்கம்டா மாப்பிள்ளை, எங்கடா ஆகிற? எங்கே போயிட்டேன் இந்த பூசணிக்காய் முஞ்சேன், ஆளையே காணுமே. டியூட்ஸ், நம்மளை தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். சரி, இங்கே ஒரு பொட்டி. என்னடா தீல் வந்து போச்சு ஆட்டை பாவி. சரி, ஜம்ப் லஜக், ஜம்ப் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓடு மொஜக். இங்கேருந்து லொஜக். இப்போ இந்த குப்பை பேக் எடுத்து இதை உடைக்கணும். டுபுக்கால். சரி, உடைச்சாச்சு. நடது. சரி, இது என்னது இது? இந்த போட்டோ விடுங்கடா, இது எனக்கு நல்லா தெரியும். தூக்கி போடுங்கடே. அப்படி ரைட். अर्जी वानो टन मुझे पहचानो टन अर्जी वानो மே உட்காங். அடே, என்னடா இது பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டுட்டு இருக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, ஏன்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாடா. எல்லா கேம்லேயும் சாவி எதுக்கு கொடுப்பாங்க? வேறு வருது. சரி, சாவி எதுக்கு கொடுப்பாங்க? ஏதாச்சும் திறக்கிறதுக்கு தானே. இது எங்களுக்கு தெரியாதாடா, எதுக்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஐயோ, மென்டல் கேம். சரி, இதில் பார்க்க முடியும், இருங்க பார்த்து சொல்கிறேன். தான் சாவி அங்கே இருக்குது, அதை டேபிளில் தெரியுதுன்னு தெரியல, ரெட் கலர் கீ. தெரியலனா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இதில் இந்த கேம் முடிச்சுட்டு ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணுறேன், அதை நானே உருவாக்கினேன், ஸ்டிக்மேன் அனிமேஷனில். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கமெண்டில் போடுங்க. அட குப்பை பேக்கு. சரி, அதுக்கப்புறம் இதில் இப்போ ஒரு டோர் இருக்கும், எஸ்கேப் டோருன்னு சொல்லிட்டு, அதை திறந்தால் ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடும், அங்கே போய் மாட்டிப்போம். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன் வாங்க. சரி, இப்போ இங்கேருந்து மேக்னெட் இருக்குமா, அதுக்கு பின்னாடி போனோம். அப்படியே அங்கே 2 பொட்டி போட்டு அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும், அதில் மேக்னெட்டை அப்படியே ஆன் பண்ணால் ஒரு லாக் பீக் வந்து ஒட்டு. லாக் பீக்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாவி எல்லாம் போட்டியும் திறக்கிறது தான் லாக் பீக். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வேணாங்க வாங்கிக்கோங்க, நல்லா ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணல. சரி, இங்கே ஒன்று போடு, மேலே ஒன்று ஒரு டே அடப்பி எக்ஸம்பக்க செல்லோ. ஓ திலகுமி மேக்னெட் இல்லை. என்னடா இது வரமாட்டேங்குது? இல்லை,
இல்லை நான் வந்துடுச்சு தான் லாக் பிக்கு. என்ன ப்ரோ வளைஞ்சு போய்க்குது. ஹலோ நைபர் வாயில் போட்டு மென்றுப்போம் போல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரிஜினல் ஃபார்மே இப்படி தான். சரி எங்கே அவன் ஆளையே காணுமே. சச்சோ எங்கே இருப்பானாரு தெரில. இப்போ இங்கே உள்ளே போனோம் தர 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 ஓப்பன் த டோர் தர 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 முடு. இது ஸ்க்ரூ ட்ரைவரா என்னமோ சொல்லுவாங்களே. ஸ்பேனர் ஆரஞ்சு கலரில் இருக்குது. மை ஃபேவரட் கலர் பர்பிள் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ அனிக்கன் குக்கிங் கை கோத் படத்தரில். சரி ஓகே அங்கே பாருங்க வந்துட்டான். பூசணிக்காய் முஞ்சா அவனை விட மாட்டேன்டா. வீட்டுக்கு வந்து போகிற அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். ஐயோ அவசரமாக வந்துருச்சு. வீட்டுக்கு வாடா வச்சுக்கிறேன்டா. எங்கடா பாத்ரூம் அவசரத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓடுற டேய் உருளைக்கிழங்கு முஞ்சா அடிச்சு விடுவான்டா. என்னை பார்த்து பூசணிக்காய் முஞ்சன் நான் சொல்கிறேன். பூசணிக்காய் முஞ்சன் அப்போ நீ ஒரு உருளைக்கிழங்கு முஞ்சன். சரி பார்த்துக்கலாம். இப்போ ஓடு இங்கே வந்துட்டு பின்னாடி போனோம். தர ஓப்பன் கரோ. அடுத்த அரடா திற ஃபோனுன்னு அல்லோ டேப்புன்னா கசரோ அதை படத்தில். சரி கானா சாங் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு கானா பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கலாம். இவன் கிட்டாரு கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு திறந்தால் போதும், அவ்வளோதான். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேறு போடுறாங்க. சரி ஃபோன் வைப்ரேட் ஆகுது நோட்டிஃபிகேஷனில். சரி பற்றியில் போகலாம். ஆனால் எங்கடா இங்கே குதிக்கிறேன் டே. இப்போ அங்கே போய் திறந்துடணும். என்னடா பண்ணணும் அதுக்கு? டே இங்கேருந்து குதிக்க முடியுமா? ஜம்ப்பு முடியலையே. சரி பின்னாடி வா. இப்போ இங்கே ஜம்ப் பண்ணுவோம். சரி என்னடா வந்து போயிட்ட. தர இன்றைக்கி பிளாக் டெசர்ட் மொபைல் போகலான்னு இருந்தேன். ஆனால் அது நல்லா கேம் ப்ளே வருது. ஆனால் வீடியோவில் வந்து லேக் ஆகுது ஏன்னு தெரில. சரி ஹை கிராஃபிக்ஸு. சரி ஆனால் இது என்ன பிக்சல்னு நினைக்கிறேன். இந்த கேமு பிக்சல் கிராஃபிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன கிராஃபிக்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி போயாச்சு. கிளாக் தான் அந்த பேஸ்மெண்ட் டிப். அந்த நான் ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த கேம் முடிக்கலாம். 10 நிமிஷத்தில் முடிக்கலாம் இந்த கேமை. வந்துட்டு ஏற்கனவே ஒரு 7 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் ஒன்றும் டைம் போல். இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். புரியுதா? சரி டோர் திறந்தாச்சா? இப்போ வந்துட்டு எங்கே போனோம்? இதில் இந்தானே ஒன்று. இது எடுத்தாச்சா? இந்த டோர் வந்துட்டு அங்கே எடுத்து போகணும். நம்ம மேலே ஜெயிக்கணும்னா இந்த டோர் அங்கே எடுத்து போய் போடணும். ஆனால் நான் அது போடாமல் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த இது முடிக்குதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை திறந்து விட்டுறணும். பாருங்கள் இதை திறந்து விட்டுறணும். சரியா? திறந்து விட்டுறணும். புரியுதா? இப்போ இதை நீங்கள் அப்படியே மூடாமல் இங்கே ஒரு கரண்ட்டு பாக்ஸ் இருக்கும். அதை திறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட்டை நீங்கள் இருங்க அதுக்கு நீங்கள் வந்து இப்படி போகணும். இப்படி போயிட்டு இப்படி வளைஞ்சிங்கன்னா இங்கே ஒரு டோர் வரும். இங்கே போகாமல் நீங்கள் நேராக போயிடக்கூடாது. இதை திறந்து இங்கே ஒரு பாத்டப் வரும். பாத்டப் வாயில் வர மாட்டேங்குது. சரி இதை திறந்துட்டு இந்த டோர் எதுவுமே போகக்கூடாது. இப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த ரூம்குள்ளே போயிடணும். இந்த ரூம்குள்ளே போயிட்டு இந்த கதை ஒன்று திறந்து விட்டு உள்ளே போகாதீங்க. இங்கே வந்துருக்கு மறுபடியும். திறந்து விட்டு உள்ளே போயிடாதீங்க. மறுபடியும் வந்துட்டு இந்த சேர் எடுத்து இங்கே வச்சுட்டு இதை திறந்து விட்ருங்க. ஆனால் போயிடாதீங்க. இப்போ வந்துட்டு இங்கே சேர் இருக்குதா? இதை எடுத்து வச்சுட்டு திறந்து விடுங்க. இப்போ மறுபடியும் இந்த ரூம்க்கே வந்தாச்சா? இப்போ வந்துட்டு கரண்ட்டை ஆஃப் பண்ணி விட்ருங்க. சரியா? கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் அதே டோருக்குள்ளே ஓடிட்டு இப்போ இங்கே வந்தீங்களா? டோர் திறந்து விட்டு போனீங்களே. இப்போ உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இந்த ஒரு டோரை தருங்க. வேறு எந்த டோர்லேயும் போகாதீங்க. இந்த டோர் திறந்து அங்கே ஒரு கடைசியாக இருக்கும் எண்டில். அதை போயிட்டு இந்த டோர் சேரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து திறந்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு இந்த டோர் தருங்க. இங்கே திறந்தால் இது இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் தான் அங்கே டோரு திறக்கும். அந்த எஸ்கேப் டோரு. இப்போ இங்கே ஒரு வேலி மாரி இருக்கும். கேட்டு மாரி அது வந்துட்டு இருக்கும். நம்ம அந்த இது ஒன்று போர்டு மாரி எடுத்து முத்தியா அது போட்டு நேராக கரெக்டாக போட்டு அது மேலே ஏறி வரணும். ஆனால் அது போகிறதுக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கேட்டு மர்கியாக தான் காலியாகிடும். அதனால் நீங்கள் போய்ட்டு ஆன் பண்ணிவிட்டு போகிறீங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த வழியாக வந்தீங்களோ அதே வழியில் வேகமாக ஓடுங்க. ஓடிட்டு ஆனால் நீங்கள் இப்போ எப்போ வேணால் எப்படி வேணால் போகலாம்.
வந்துட்டு எதுக்கும் டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. டார்ச் லைட்டு போய் எடுத்துட்டிங்களா? இங்கே இருக்கும். எடுத்துட்டிங்களா? இங்கே ஒரு டோர் திறக்கணும். என்ன விட்றாங்கட்டு அடிச்சு பல்ல கட்டி போடுவேன். இப்போ இந்த டோரை திறக்கணும். என்ன விட தரடாடி இது வேறு ஒன்று அடங்கி திறந்துச்சு. திறக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? போய் கரண்ட் ஆன் பண்ணி விட்டுறணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? அங்கே போய் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு வந்தீங்களா? சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கரண்ட் ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிங்கன்னா அங்கே கேட் வந்துடும் மறுபடியும். புரியுதா? இப்போ நீங்கள் எந்த வழியாக வந்துச்சு? இப்போ இதுலேயே போங்க. அங்கே கேட்டு மூடிக்குது. இப்போ இதிலே போய்ட்டு கரண்ட் ஆன் பண்ணி விடுங்க. இப்போ தான் இந்த கேட்டு வழியாக போகணுமே நீங்கள். புரியுதா? இதில் எதையுமே தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் நேராக போயிட்டு இருக்கிறீங்களா? யாரும் பயன்படுத்தி விட்றான். இப்போ வந்துட்டு இங்கே திறந்துருக்கோம். அடைங்கடா செவத்தில் போய் முட்டிகிட்டு இருக்கிறோம். அடிங்க மறுபடியும் கபோர்டில் போய் முட்டுறோம்டா. இப்போ திறந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு இதை தரங்க. அதை ஆன் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். புகை எரியுதா? திறந்துருச்சு. அதெல்லாம் எஸ்கேப் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சேஸ் சீன் வரும். இப்போ வந்து ஆக்ட் 2க்கு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் இதுவும். சேஸ் ஓடு 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 ஓடு. லெஃப்ட்டு ரைட்டு. இன்னொரு ரைட்டு லெஃப்ட்டு. இப்போ 3 பூட்டு வரும். நம்ம சாவி எதுவுமே எடுத்துடல. அதனால் நம்ம மாட்டிக்குவோம். பிடிச்சிட்டு போட்டுருவோம் மறுபடியும். அதுலேருந்து தப்பிக்கிறது தான் ஆக்ட் 2 அப்படின்னா பார்ட் 2 அண்ட் பார்ட் 3க்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, ஹலோ நெய்பர் சீரிஸ் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஆக்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள்கிட்டருந்து விடை பெறுகிறேன். அந்த அனிமேஷன் நான் உருவாக்கின ஸ்டிக்மேன் அனிமேஷன் லாஸ்ட்டில் போட்டு விட்றேன். நான் போனதுக்கப்புறம் அது வரும். அதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போதைக்கு நான் கிளம்புறேன். அடுத்த கேம் பிளேவில் பார்க்கும் வரை விடைபெறுகிறது உங்கள் ஆர்.ஆஃப் அனிமேஸ் தமிழ். ஓகே, பாய். நாடா நாளே போரா போகுது. எவன்டா அவன் குப்பை தொட்டியில் கத்தியை தூக்கி போட்டு வச்சுக்கிறது? இருக்கு மென்டல் லூஸு. இவன் ஒருத்தன் சரிங்க. சொல்லி முடிஞ்சிச்சு.